உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். தாயின் உடல் நலத்துக்காக செலவு, சொத்து பத்துக்களுக்காக செலவு, அதில் போய் வில்லங்கம் ஏற்பட்டதுனால செலவு, அனுபவ பாயிண்ட்ஸ். பின்மண்டை வலிக்குது, ரைட், எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி போகும்போது பின்மண்டையில் அடிபடுவதற்கு அதிகாரம் உண்டு 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 இப்படி 3 முறை சொன்னால் ஆகாயத்திலேருந்து தகவல் வருதுன்னு அர்த்தம், ரைட். உங்களுக்கு இந்த 3/4/2025 6 ஜூன் 2025 வாடகை கூட கட்ட முடியாத அளவுக்கு நிலைமை தள்ளப்படுது. ஆனால் எல்லாரும் குரு பயிற்சி அடிச்சிடுறாங்க. இப்போ தானே ஆயிருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு வரவங்களுக்குலாம் லாபம் வந்துடுச்சுனாக்கா அப்புறம் நாட்டில் ஏழ்மையே இருக்காது. இல்லை, அந்த காலகட்டத்தில் ராஜயோக ஜாதகத்துக்கு மட்டுமே லாபம் வந்து ஒரு சொத்தோ வீடோ மனையோ வாங்க முடியும். மற்ற சாதாரண ஜாதகத்துக்கு ஏதோ கஞ்சி குடிச்சம்பா கடன் இல்லாமல் இருக்கலாம். மனைவி கை ஓங்குகிறது. ஆமாம், அவளுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால் வாழலாம், இல்லைனா வாழ முடியாது. அப்படியே தான். ஆமாம், பெண்களாக இருந்தாக்க கணவன் கை ஓங்குது. ஆமாம், அவருக்கு அடிமையாக இருந்தால் வாழலாம், இல்லை வாழ முடியாது. முயற்சிகள் பலிதமாகும். பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிங்க, இல்லைனா எங்கேயாவது மயக்கடிச்சு ஊழ வாய்ப்பு உண்டு. மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, கொடுக்கல் வாங்கல் மூலமாக காசு பணம் வரும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே. அன்பிலே நான் தற்போது விஸ்வாவசுவ வருடம் வைகாசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 மே 2025 முதல் 15 ஜூன் 2025 வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே தாயின் உடல் நலத்துக்காக செலவு, சொத்து பத்துக்களுக்காக செலவு, அதில் போய் வில்லங்கம் ஏற்பட்டதுனால செலவு, உடல்நல குறைவினால செலவு, கடனுக்கு வட்டி கட்டுறதுனால செலவு, இப்படி செலவோ செலவு. வாடகை அதிகமாகி போச்சுன்னு அந்த மனக்கவலை. ஆக மனக்கவலையில் ஆரம்பிக்குதுங்க இந்த மாதம். பிறகு விரோதியை வாழ வைங்க, கடன்காரனை வாழ வைங்க, நல்லா வட்டி கொடுங்க, நல்லா வந்து விரோதி அவன் ஜெயிக்கிறதுக்கான பாயிண்ட்டை நீங்களே கொடுப்பீங்க. இதெல்லாம் பாயிண்ட்டு நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் என்னோடய 40 ஆண்டு கால ஜோதிட உழைப்பில் வந்த பாயிண்ட்ஸ், அனுபவ பாயிண்ட்ஸ். பின்மண்டை வலிக்குது, ரைட், எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி போகும்போது பின்மண்டையில் அடிபடுவதற்கு அதிகாரம் உண்டு 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 இப்படி 3 முறை சொன்னால் ஆகாயத்திலேருந்து தகவல் வருதுன்னு அர்த்தம், ரைட். பொய் சொன்னால் தான் இந்த மாதம் நீங்கள் வந்து கஞ்சி குடிக்க முடியும். உண்மை பேசினாக்கா கஞ்சி கூட குடிக்க முடியாது. இப்போது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு முத்தான இது வந்து ஆரம்பிக்கும் போது இருக்கிற மனநிலை இங்கேருந்து வந்தால் 3/4/2025 6 ஜூன் 2025 பின்மண்டை வலிக்குது. தாயின் உடல்நலம், தந்தையின் உடல்நலம், சகோதரர்களால் வந்து சண்டை சச்சரவு, வண்டி வாகன விபத்துகள், பின்மண்டையில் அடிபடுதல் ஏற்படுகிறது. உங்களை யாராவது தாக்கிறதுக்கோ நீங்கள் போய் யாரையாவது தாக்குவதற்கோ அதிகாரம் உண்டு. பிறகு அங்கிருந்து 3/4/2025 முதல் 6 ஜூன் 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு இந்த 3/4/2025 6 ஜூன் 2025 வாடகை கூட கட்ட முடியாத அளவுக்கு நிலைமை தள்ளப்படுது. ஆனால் எல்லாரும் குரு பயிற்சி அடிச்சிடுறாங்க. இப்போ தானே ஆயிருக்கு. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று.
இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. இன்னும் ஒரு வருஷம் அங்கே இருப்பார்ல, அதில் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தசாபுக்தி அந்த சூட்சமத்துக்கு ஏற்ப தான் வேலை செய்வார். மேம்போக்கா வாழ்ந்தா இப்படி தான் குழப்பத்திலே வாழணும். அடிமுடியை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் தெளிவாக வாழலாம். அதுக்கு தான் கூகுள் மீட் கிளாஸ் வச்சுருக்கோம். முடிஞ்சால் அங்கே வாங்க, இல்லைனாக்கா குழப்பத்திலேயே வாழ்க்கையில் வாழுங்க. விஜய் ஒரு படத்தில் சொன்னதான், கன்ஃபியூஸ்லேயே செத்துப்போ அப்படின்ற மாதிரி 99.99% பேர் கன்ஃபியூஸ்லேயே செத்து போகிறோம். நமக்கு ஏன் நல்லது வந்தது, நமக்கு ஏன் கெட்டது வந்தது ஏன் மீண்டும் போச்சு, ஏன் வந்ததுன்னு தெரியாது. ரைட். இப்போ அடுத்த விஷயம் 14 மே 2025 அப்புறமா உங்களுக்கு குரு பயிற்சி ஏற்படுகிறது. அது லாபஸ்தானத்துக்கு வருதுன்னு நிறைய ஜோசியர் சொல்லியிருப்பாங்க. லாபம் வருதான்னு பாருங்கள். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு வரவங்களுக்கெல்லாம் லாபம் வந்துடுச்சுனாக்கா அப்புறம் நாட்டில் ஏழ்மையே இருக்காது. இல்லை, அந்த காலகட்டத்தில் ராஜயோக ஜாதகத்துக்கு மட்டுமே லாபம் ஒரு சொத்தோ வீடோ மனையோ வாங்க முடியும். மற்ற சாதாரண ஜாதகத்துக்கு ஏதோ கஞ்சி குடிச்சம்பா கடன் இல்லாமல்னு இருக்கலாம். அதில் சில பேர் கடன் வாங்கி தான் கஞ்சியை குடிக்கணுன்ற யோக ஜாதகமாக இருந்தால் கடன் மூலமாக தான் அந்த யோகமும் கிடைக்கும். இதெல்லாம் சொன்னால் நான் காலப்பாதை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். உங்களுக்கு வேணாம் குழப்பத்தில் வாடணுன்னா பார்க்காதீங்க. ரைட். அங்கேருந்து வாங்க. இப்போ இந்த 14 மே 2025 அப்புறமா பொது விதிப்படி 11 குரு இருந்தால் லாபம் வரும். இது பொது விதி. பிரத்யேக விதின்றது உங்கள் அடிப்படை ஜாதக யோக அவயோகத்தை வச்சு வரும். அது பார்த்துக்குங்க. ஆமாம், உங்களுக்கே ஜோசியம் பார்க்க தெரிஞ்சால் பார்த்துக்குங்க, இல்லை என்கிட்ட வாங்க. ரைட். பிறகு 18 மே 2025 உங்களுக்கு இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 15 ஜூன் 2025 வரலும் உங்களுக்கு மனைவி கை ஓங்குகிறது. ஆமாம், அவளுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால் வாழலாம், இல்லைனா வாழ முடியாது. அப்படியே தான். ஆமாம், பெண்களாக இருந்தாக்க கணவன் கை ஓங்குது. ஆமாம், அவருக்கு அடிமையாக இருந்தால் வாழலாம், இல்லை வாழ முடியாது. இதுதான் நேரமாக 18 மே 2025 அப்புறமா. பிறகு 23 மே 2025 இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. ஏதோ ரொட்டேஷன் பண்ணி அப்படி உல்ட்டா பல்ட்டா பண்ணி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு பணத்தை கொஞ்சம் கொண்டு வருவீங்க. அது 23 மே 2025 6 ஜூன் 2025. பிறகு 31 மே 2025 அப்புறமா முயற்சிகள் பலிதமாகும். ஆமாம், ஒரு பெண்மணியால் அதாவது பெரிய ஒரு பெரிய பாஸ் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. குரு மாதிரி இருக்கலாம். அவங்க மூலமாக ஏதோ ஒரு உதவி கிடைக்குது, பொருளாதார உதவி. பிறகு 6 ஜூன் 2025 உங்களுக்கு டென்ஷன் மேலே வாங்குது. பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிங்க, இல்லைனா எங்கேயாவது மயக்கடிச்சு ஊழ வாய்ப்பு உண்டு. இது 6 ஜூன் 2025 15 ஜூன் 2025. பிறகு 6 ஜூன் 2025 உங்களுக்கு இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 15 ஜூன் 2025 வரலாம் அந்த 10 நாள் நல்லா இருக்கும். எதில் நல்லா இருக்கும்? மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, கொடுக்கல் வாங்கல் மூலமாக காசு பணம் வரும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான சிம்மராசி அன்பர்களுக்கான பலாபலனை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம்
சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.